வணக்கம். ஆதவனின் நாளேடுகளில் நமது பார்வையின் நிகழ்ச்சியூடாக உங்களை சந்தித்திருக்கின்றோம். இன்று பிப்ரவரி மாதம் 2017 ஞாயிற்றுக்கிழமை 5ஆம் திகதி. இன்று தாயகத்தில் வெளியாக இருக்கின்ற பிரதான பத்திரிகைகளில் எங்கள் பார்வையினை செலுத்துவதற்கு முன்பாக நேற்றைய தினம் இலங்கையினுடைய 69வது சுதந்திர தினம் வெகு விமர்சையாக நாட்டின் பல பாகங்களிலும் கொண்டாடப்பட்டிருந்தது. அதேவேளை வடபகுதியில் நிறைய இடங்களில் அநேகமான இடங்களில் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. இது தொடர்பான செய்திகளே அநேகமான பத்திரிகைகளில் பிரசுரமாக இருக்கின்றது. ஆகவே அந்த பத்திரிகைகளில் நாங்கள் எங்களது பார்வையினை செலுத்துவதற்கு முன்பாக முதலில் வீரகேசரி பத்திரிகையில் வெளியாக இருக்கின்ற முன்பக்கத்தில் பிரதானமான செய்தியில் எங்கள் பார்வையினை செலுத்தப் போகின்றோம். முதலாவதாக பிரதான செய்தியாக பிரசுரமாக இருக்கிறது, இன நல்லிணக்கத்தை ஏற்படுத்த அரசு அர்ப்பணிப்புடன் செயற்பாடு, அதனை குழப்ப தீய சக்திகள் முயற்சி, சுதந்திர தின நிகழ்வில் ஜனாதிபதி என்ற செய்தி காணப்படுகின்றது. நாட்டின் சுதந்திரத்தை உறுதிப்படுத்த வேண்டுமாயின் நாட்டில் இன நல்லிணக்கத்தை பலப்படுத்துவது அவசியமான ஒன்றாகும். இன நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் நகர்வில் அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு வருகிறது என சுதந்திர தின நிகழ்வில் உரையாற்றிய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்தார். நாட்டில் உருவாகும் நல்லிணக்கத்தை குழப்ப சந்தர்ப்பவாத சக்திகள் செயற்பட்டு வருகின்றன, அவற்றை நாட்டுக்கு எதிரான தீய சக்திகளாக கருத வேண்டும் என கூறினார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அது இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையில் பிரதானமாக பிரசுரமாக இருக்கின்ற செய்தி. அதே போல இன்னும் ஒரு செய்தி காணப்படுகின்றது. பிரதமர் நீதியரசர் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா உட்பட ராஜதந்திரிகள் பலரும் பிரசன்னம், எதிர்க்கட்சி தலைவர் கலந்து கொள்ளவில்லை, சுமந்திரன் சமூகம் என்ற செய்தி காணப்படுகிறது. தேசிய ஒற்றுமை மற்றும் ஐக்கியத்தை பிரதிபலிக்கும் வகையில் இலங்கையின் 69வது சுதந்திர தினம் நேற்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் காலிமுகத்திடலில் இடம்பெற்றது. பிரதமர் ரணில் விக்ரமசிங்க, முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க, அமைச்சர்கள், முப்படைகள் தளபதிகள் மற்றும் சர்வதேச நாடுகளின் ராஜதந்திரிகள் உள்ளிட்ட பெருந்திரளானோர் கலந்து கொண்டனர் என்ற அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அதேபோன்று இன்னும் ஒரு செய்தி காணப்படுகின்றது. யாழ்ப்பாணத்தில் கருப்பு பெட்டி அணிந்து கவனஈர்ப்பு போராட்டம் என்ற செய்தி காணப்படுகின்றது. இலங்கையின் 69வது சுதந்திர தினமானது நேற்று தமிழ் மக்களில் தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகள் தொடர்பில் 5 கோரிக்கைகளை முன்வைத்து கருப்பு பெட்டி அணிந்து பாதிக்கப்பட்ட மக்களின் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று யாழ் மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக இடம்பெற்றிருந்தது என்ற செய்தி காணப்படுகின்றது. அது இன்றைய தினம் இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் முன்பக்கத்தில் இடம் பிடித்திருந்த முக்கியமான செய்தியாக அமைந்திருந்தது. தொடர்ந்தும் நாங்கள் இன்றைய தினம் வெளியாக இருக்கின்ற தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்கத்தில் பிரசுரமாக இருக்கின்ற செய்தியில் எங்கள் பார்வையினை செலுத்தப் போகின்றோம். அந்த வகையில் முதலாவதாக நாங்கள் பார்க்க போகின்றோம் தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்தியை. இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்கத்தில் பிரதான செய்தியாக இடம்பிடித்திருக்கிறது, தீக்குளிக்க முயலும் மக்கள் நேரில் சந்தித்த முதலமைச்சர், மோசமடையும் கேப்பாப்பிளவு நிலைமை. முல்லைத்தீவு கேப்பாப்பிளவு பகுதியில் படையினரால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள தமது காணிகளை, தமது மண்ணை மீட்டு தராத பட்சத்தில் தீக்குளிப்பதற்கு கூட தயங்க மாட்டோம் என பொதுமக்கள் பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்திருக்கும் நிலையில் நேற்று சனிக்கிழமை வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் அந்த இடத்திற்கு சென்று தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மக்களுடன் கலந்துரையாடினார் என்ற செய்தி பிரதானமாக முன்பக்கத்தில் பிரசுரமாக இருக்கின்றது. அதேபோல இன்னும் ஒரு செய்தியாக காணப்படுகின்றது, காணாமல் ஆக்கப்பட்டோருக்காக கிழக்கில் விரைவில் உண்ணாவிரதம். வடக்கில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் மேற்கொண்ட தொடர் உண்ணாவிரதத்தை கிழக்கிலும் வெகு விரைவில் நடத்துவதற்கு தீர்மானித்துள்ளோம் என பாராளுமன்ற உறுப்பினர் எஸ். வியாழேந்திரன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு ஈராவூர் மாஞ்சோலை கலாச்சார மண்டபத்தில் திறப்பு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் என்ற செய்தி காணப்படுகின்றது. அதேபோன்று இன்னும் ஒரு செய்தியாக காணப்படுகின்றது, மன்னார் கருப்பு கொடி போராட்டம் நீதிமன்ற தடை உத்தரவால் நிறுத்தம் என்ற செய்தி காணப்படுகின்றது. இலங்கையின் 69வது சுதந்திர தினமானது நேற்று சனிக்கிழமை மன்னாரில் மேற்கொள்ளப்படவிருந்த கருப்பு கொடி போராட்டத்திற்கு மன்னார் நீதிமன்றம் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை மாலை தடை உத்தரவு பிறப்பித்தது. நீதிமன்றத்தின் கட்டளைக்கு அமைவாக இந்த கருப்பு கொடி போராட்டம் நேற்று சனிக்கிழமை மன்னாரில் இடம்பெறவில்லை என்ற அந்த செய்தி காணப்படுகின்றது. அவை இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகையில் முன்பக்கத்தில் பிரதானமாக இடம் பிடித்திருந்த முக்கிய செய்திகளாக அமைந்திருந்தது. அதேபோன்று இன்றைய சுடரொளி பத்திரிகையில் முன்பக்கத்தில் பிரசுரமாக இருக்கின்ற செய்திகளில் எங்கள் பார்வையினை செலுத்துவோமாக இருந்தால், போர்க்குற்ற விசாரணையை உடன் நடைமுறைப்படுத்துக அரசை வலியுறுத்துகிறது கூட்டமைப்பு. ஐநா தீர்மானத்தில் சொல்லப்பட்ட போர்க்குற்ற விசாரணையை இலங்கை அரசு உடன் நடைமுறைப்படுத்த வேண்டும், இவ்வாறு வலியுறுத்தியுள்ளது தமிழ் தேசிய கூட்டமைப்பு. அரசமைப்பு உருவாக்கம், காணாமல் போனோர் அலுவலகம் அமைப்பு, போர்க்குற்ற விசாரணை ஆகியன ஒன்றுடன் ஒன்று தொடர்பில்லாதவை என்றும் அந்த செய்தி 2ஆம் பக்கத்திற்கு தொடர்ந்து செல்கிறது. அதேபோன்று இன்னும் ஒரு செய்தியாக காணப்படுகின்றது, தொடர்கிறது போராட்டம், அதிர்கிறது கேப்பாப்பிளவு. விமானப்படையினர் தமது சொந்த நிலங்களில் இருந்து உடன் வெளியேற வேண்டும் என வலியுறுத்தி முல்லைத்தீவு மாவட்டத்தின் கேப்பாப்பிளவு
பிளக்குடியிருப்பு மக்கள் முன்னெடுத்துள்ள போராட்டம் நேற்று 5வது நாளாகவும் தொடர்ந்தது என்ற செய்தி காணப்படுகின்றது. அத்துடன் இன்னும் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியாக காணப்படுகின்றது. யுத்தத்தில் மரணித்தவர்கள் தோல்வியுற்றவர்கள் அல்லர், உயிர் பிழைத்தவர்கள் வெற்றி பெற்றவர்களும் அல்ல என்று ஜனாதிபதி மைத்திரி தெரிவிப்பு என்ற செய்தி காணப்படுகின்றது. இலங்கையின் 30 வருட கால போரில் மரணித்தவர்கள் அனைவரும் தோல்வியுற்றவர்களோ அதேபோன்று உயிர் வாழ்கின்ற அனைவரும் வெற்றி பெற்றவர்களோ அல்ல என்ற அந்த செய்தி காணப்படுகின்றது. 2ஆம் பக்கத்திற்கு தொடர்ச்சியாக செல்கிறது. இன்றைய தினம் அந்த செய்திகள் அனைத்துமே சுடரொளி பத்திரிகையில் வெளியாக இருந்ததாக அமைந்திருந்தது. அதேபோன்று இன்றைய தினம் வெளியாக இருக்கின்ற சிங்கள பத்திரிகையான லங்காதீப பத்திரிகையின் முன்பக்கத்தில் பிரசுரமாக இருக்கின்ற முக்கிய செய்தியில் எங்கள் பார்வையினை செலுத்தப் போகின்றோம். அந்த வகையில் நாங்கள் லங்காதீப பத்திரிகையின் பிரதான செய்தியாக பிரசுரமாக இருக்கிறது. இந்தியாவட்ட துன் தெல் டெங்கி ஆப்பசு கண்ண கோப் சபாவின் உபதேஸ் என்று அந்த செய்தி காணப்படுகின்றது. அதாவது இந்தியாவுக்கு வழங்கப்பட இருந்த எண்ணெய் நிரப்பு தாங்கி தொடர்பாக அந்த செய்தி வெளியாக இருக்கிறது. அது தொடர்பாக கோப் குழு அதாவது ஆலோசனை வழங்கியிருப்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. மீண்டும் பெற்றுக்கொள்ளுமாறு கோப் குழு அதற்கான ஆலோசனை வழங்கியிருப்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அது இன்றைய தினம் லங்காதீப பத்திரிகையில் பிரதானமாக பிரசுரமாக இருந்த செய்தியாக அமைந்திருந்தது. அதே போன்று இன்றைய சண்டே டைம்ஸ் பத்திரிகையில் முன்பக்கத்தில் பிரதானமாக பிரசுரமாக இருக்கின்ற செய்தியில் எங்கள் பார்வையினை செலுத்தப் போகின்றோம். இன்றைய சண்டே டைம்ஸ் பத்திரிகையின் பிரதானமாக முன்பக்கத்தில் பிரசுரமாக இருக்கிறது. 161 பில்லியன் எக்ஸ்பிரஸ் வே இட்ஸ் சைனா எகெயின் என்ற செய்தி காணப்படுகின்றது. அந்த செய்தி இவ்வாறு தொடர்ந்து செல்கிறது. கட்டுநாயக்க குருநாகலில் அமைக்கப்பட உள்ள மத்திய நெடுஞ்சாலைக்கு 4ஆம் கட்ட பணிகள் செய்வதற்கான சீனா தயாராகி வருகிறது. இதற்காக 161 பில்லியன் ரூபாய்களை இலங்கைக்கு வழங்குவதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ளதாக இது தொடர்பாகவும் அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அந்த செய்தி செல்கிறது. அவை இன்றைய தினம் இலங்கையில் வெளியாக இருந்த பிரதான பத்திரிகையில் முன்பக்கத்தில் பிரசுரமாக இருந்த முக்கிய செய்திகளாக இடம்பெற்றிருந்தது. இதனைத் தொடர்ந்து நாங்கள் பார்க்க போகிறோம். இன்றைய தினம் வெளியாக இருக்கின்ற பத்திரிகைகளின் முன்பக்கத்தில் அல்ல உட்பக்கத்தில் வெளியாக இருக்கின்ற ஆசிரியர் தலையங்கங்களை பார்க்க போகின்றோம். அந்த வகையில் இன்று எங்கள் கைகளில் கிடைத்திருக்கின்ற வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கமாக இன்று பிரசுரமாக இருக்கிறது. தமிழ் பேசும் மக்களை மோதி மிதிக்கக்கூடாது என்ற அந்த செய்தி காணப்படுகின்றது. முல்லைத்தீவு கேப்பாப்பிளவு குடியிருப்பில் இராணுவம் கையகப்படுத்தியுள்ள தமது சொந்த நிலங்களை விடுவிக்க வேண்டும் என மக்கள் முன்னெடுத்துள்ள கவனஈர்ப்பு போராட்டம் தமிழ் மக்களின் துயரங்கள் எந்த வகையிலும் முற்றாக தீரும் அறிகுறி இல்லை என்பதையே வெளிக்காட்டுவதாக அமைந்துள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் கரைத்துறை பற்று பிரதேச செயலர் பிரிவுக்கு உட்பட்ட கேப்பாப்பிளவு பகுதியில் விமானப்படையினரால் விடுவிக்கப்படாது தெரிவிக்கப்பட்ட காணிகள் இன்னமும் மக்களிடம் கையளிக்கப்படாது இழுத்தடிக்கப்பட்டு வருகின்றன என்ற அந்த செய்தியை தொடர்ந்து செல்கிறது. அது இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையில் ஆசிரியர் தலையங்கமாக பிரசுரமாக இருக்கிறது. அதே போன்று இன்றைய சுடரொளி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கமாக பிரசுரிப்பதை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், இன்றைய சுடரொளி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கமாக பிரசுரமாக இருக்கிறது. கண்ணை குத்திவிடலாமா? 69வது சுதந்திர தினத்தை நாடு கொண்டாடி முடித்து விட்டது. எனினும் இந்த 69 ஆண்டுகளாக தொடரும் இனப்பிரச்சினைக்கு தீர்வு எட்டுவது என்பது எட்டாக்கணியாகவே இருந்து வருகிறது. இதில் 30 ஆண்டுகள் தொடர்ந்த ஆயுத போராட்டமானது மௌனிக்கப்பட்ட பின்னரும் கட்டுக்கோப்பை பேணும் வகையிலேயே கடந்த 7 ஆண்டுகள் கடத்தப்பட்டுள்ளன. விடுதலை போராட்டம் பாரிய சவாலை எதிர்கொண்டு பேரவலத்தை சந்தித்த போதும் அதில் தப்பி பிழைத்த போராளிகளும் அதனோடு பயணித்த பொதுமக்களும் எப்போதுமே ஓர் உயரிய கட்டுக்கோப்பை பேணி வாழ்ந்து வருகின்றனர் என்று அந்த ஆசிரியர் தலையங்கம் தொடர்ந்து செல்கிறது சுடரொளி பத்திரிகையில். அதேபோன்று இன்று வெளியாக இருக்கின்ற தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் பக்கத்தில் எங்கள் பார்வையினை செலுத்துவோமாக இருந்தால், இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கமாக பிரசுரமாக இருக்கிறது. ஜனாதிபதியின் செய்தியும் யதார்த்த நிலைமையும். மனித உரிமைகளையும் நீதி நெறிகளையும் மதிக்கும் தேசத்தை நாம் உருவாக்க வேண்டும் என 69வது சுதந்திர தினத்தையிட்டு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்திருக்கின்றார். நீதி மற்றும் சமத்துவத்தை அடிப்படையாக கொண்ட புதியதோர் தேசத்தில் சமாதானமும் சுபிட்சமும் கிடைக்கப்பெற்ற மக்களாக வாழும் பாக்கியம் எமக்கு கிட்ட வேண்டும் என்பதும் அவருடைய சுதந்திர தின செய்தியாக வெளியாகி இருக்கின்றது. யதார்த்த நிலை அவ்வாறானதாக இல்லை என்பதை உணர்த்துவதாக வடக்கு கிழக்கில் இருந்து வரும் செய்திகள் உள்ளன. அரசியலமைப்பாக்க முயற்சிகள் கூட சமத்துவ அடிப்படையில் முன்னெடுக்கப்படவில்லை என்பதும்
அவதானிக்கப்படுகிறது என்று அந்த செய்தி ஆசிரியர் தலையங்கமாக பிரசுரமாகி இருக்கிறது தினக்குரல் பத்திரிகையில். இதனைத் தொடர்ந்து நாங்கள் வெளியாக இருக்கின்ற இந்திய செய்தி பக்கம் எங்கள் பார்வையினை செலுத்தப் போகின்றோம். அந்த வகையில் இன்றைய தினம் இந்திய செய்தியாக பிரசுரமாகி இருக்கின்றது வீரகேசரி பத்திரிகையில். சிஎம் ஆகிறார் சின்னம்மா. அதிமுக பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றுள்ள வி.கே. சசிகலா எதிர்வரும் 9ஆம் தேதி தமிழக முதல்வராக பதவியேற்க உள்ளதாக பரபரப்பு தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. அந்த இந்திய செய்தி பிரசுரமாக இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து நாங்கள் உலக பக்கம் எங்கள் பார்வையினை செலுத்துவோமாக இருந்தால் இன்றைய சுடரொளி பத்திரிகையில் உலக செய்திகள் பக்கத்தில் வெளியாகி இருக்கிறது. ட்ரம்பின் உத்தரவுக்கு அமெரிக்காவில் தடை. முஸ்லிம்கள் நுழைய அனுமதி மறுத்து ட்ரம்ப் பிறப்பித்த உத்தரவுக்கு அமெரிக்கா சுப்ரீம் கோர்ட் இடைக்கால தடை விதித்துள்ளது. அமெரிக்காவின் புதிய அதிபராக பதவியேற்ற டொனால்ட் ட்ரம்ப் அதிரடி உத்தரவுகளை பிறப்பித்து வருகிறார். சமீபத்தில் ஈரான், ஈராக், சிரியா, சூடான், சோமாலியா, லிபியா மற்றும் ஏமன் ஆகிய 7 முஸ்லிம் நாடுகளைச் சேர்ந்த அமெரிக்காவிற்குள் நுழைய 90 நாட்கள் விசா தடை விதித்திருந்தார் என்ற அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது இன்றைய சுடரொளி பத்திரிகையின் உலக பக்கத்தில். இதனைத் தொடர்ந்து மலையக செய்திகள் பக்கத்தில் எங்கள் பார்வையினை செலுத்துவோமாக இருந்தால் வீரகேசரி பத்திரிகையில் மலையக செய்தியாக பிரசுரமாக இருக்கிறது. கண்டியில் அரிசி விலை அதிகரிப்பு, பாவனையாளர் அசௌகரியம் என்று காணப்படுகின்றது. கண்டி நகரிலும் அதன் சுற்றுப்புற பிரதேசங்களிலும் கடந்த சில தினங்களாக அரிசியின் விலை அதிகரித்து காணப்படுவதாக பாவனையாளர்கள் தெரிவிக்கின்றனர். கடந்த மாதங்களில் அரிசியின் விலை அதிகரித்து வந்ததை அடுத்து அரசாங்கம் அவற்றின் விலையை குறைத்திருப்பதாக நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க அறிவித்திருந்தார் என்ற செய்தி அது தொடர்ந்து செல்கிறது இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் மலையக பக்கத்தில். தொடர்ந்து நாங்கள் வடபுலத்திலிருந்து வெளியாகின்ற பத்திரிகையில் முன்பக்கத்தில் பிரசுரமாக இருக்கின்ற செய்தியை பார்க்க போகின்றோம். அந்த வகையில் வலம்புரி பத்திரிகை எங்கள் கைகளுக்கு கிடைத்திருக்கின்றது. வலம்புரி பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக பிரசுரமாக இருக்கின்றது. இலங்கையின் சுதந்திர தினமான நேற்று தெற்கில் கொண்டாட்டம், வடக்கில் போராட்டம் என்று தலைப்பிடப்பட்டு காணப்படுகின்றது. நாட்டின் 69வது சுதந்திர தினம் தெற்கில் கொழும்பில் நேற்று கோலாகலமாக கொண்டாடப்பட்ட அதேவேளை வடக்கில் யாழ்ப்பாணத்திலும் முல்லைத்தீவிலும் இந்த சுதந்திர தினம் தமிழ் மக்களுக்கு துக்க தினமாக தெரிவித்து போராட்டங்கள் பல நடத்தப்பட்டிருக்கின்றன என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது 4ஆம் பக்கத்திற்கு. அதேபோன்று இன்று வெளியாக இருக்கின்ற உதயன் பத்திரிகையில் முன்பக்கத்தில் பிரசுரமாக இருக்கின்றது. கலப்பு நீதிமன்றத்தை எதிர்ப்பதற்கு அரசியல் சூழல் மீது பழியை போடுகிறார் ஜனாதிபதி மைத்ரி என்று காணப்படுகிறது. புதிய அரசமைப்பு நிறைவேற்றிய பின்பே இவை பற்றி கவனத்தில் எடுப்பாராம். போர்க்குற்ற விசாரணைக்கான கலப்பு நீதிமன்றை உருவாக்குவதற்கும் காணாமற் போனோர் செயலகத்தை உருவாக்காமல் இருப்பதற்கும் தற்போதுள்ள அரசியல் சூழலே காரணம் என்று தெரிவித்திருக்கின்றார் அரசு தலைவர் மைத்ரிபால சிறிசேன. புதிய அரசியலமைப்பை நிறைவேற்றுவதிலேயே தமது கவனம் குவிந்திருக்கின்றது என்றும் நிலைமாற்று கால நீதி தொடர்பில் இப்போதைக்கு அக்கறை கொள்வதில்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் என்ற செய்தி தொடர்ந்து செல்கிறது இன்றைய உதயன் பத்திரிகையில் முன்பக்கத்தில் பிரதானமாக. அதேபோன்று இன்றைய வெளியாக இருக்கின்ற காலைக்கதிர் பத்திரிகையில் பிரதானமாக பிரசுரமாக இருக்கிறது. நிதி அமைச்சை பிரதமர் ரணிலே பொறுப்பேற்பார், ரவி கருணாநாயக்கவுக்கு எதிராக உட்கட்சி அதிருப்தி மிக உச்சமமாம் என்று காணப்படுகின்றது. அதாவது உள்நாட்டு நிதி விடயங்கள் மற்றும் அது சம்பந்தமான கொள்கை விவகாரங்களை கையாள்வது தொடர்பில் நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க மீது சீற்றமடைந்திருக்கும் ஐக்கிய தேசிய கட்சி பிரமுகர்கள் அந்த பதவியை அவரிடம் இருந்து பிடுங்கும்படி பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு கடும் அழுத்தம் கொடுத்து வருகின்றாராம் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது காலைக்கதி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக. அவை இன்றைய தினம் வடபுலத்தில் இருந்து வந்த செய்திகளை தாங்கி வந்த செய்திகளை தாங்கி வந்த பத்திரிகைகளாக இருந்திருந்தது. அதே போன்று இன்று வெளியாக இருக்கின்ற கேலிச்சித்திரங்கள் பக்கத்தில் நாங்கள் பார்வையை செலுத்தலாம். இருந்தாலும் எந்த ஒரு கேலிச்சித்திரமும் இது பத்திரிகைகள் வெளியாகவில்லை என்பதும் ஒரு துரதிருஷ்டவசமான செய்தியாக இருக்கிறது. ஆகவே இந்த அளவில் இன்றைய தினம் வெளியாக இருந்த பத்திரிகைகள் வெளியாக இருந்த பிரதான செய்திகள் மீதான பார்வையை நாங்கள் முடித்துக் கொள்ளப் போகின்றோம். இன்றைய நாளேடுகளில் நமது பார்வை நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆதவன் தொலைக்காட்சியின் நிகழ்ச்சிகளோடு. வணக்கம்.